இந்தியாவில் நடைபெறும் முக்கிய திரைப்பட விழாக்களில் ஒன்றான சென்னை சர்வதேச திரைப்பட விழா இன்றுடன் நிறைவடைகிறது. சென்னை மக்களையும் தாண்டி பலரிடம் வரவேற்பு பெற்றுள்ள இந்த திரைப்பட விழாவை குறித்த சிறப்பு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். 13வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா கடந்த 8 நாட்களாக சென்னையில் நடைபெற்றது. திரைப்படம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் திரைத்துறையை சேர்ந்தவர்கள், திரைப்பட ஆர்வலர்கள், விமர்சகர்கள் என பல தரப்பினரும் பங்கேற்றனர். உலகளவிலான பல்வேறு மொழிப்படங்கள் திரையிடப்பட்ட 13வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா தங்களின் எதிர்கால வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறுகின்றனர் திரைத்துறையில் சாதிக்க துடிக்கும் மாணவர்கள். எங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்ன்றது பார்த்தீங்கன்னா, விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயின் வந்து கான்டாக்ட் டெவலப்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து பேஷன்ஸ் முதல்ல கண்டிப்பாக தேவை. ஒரு மீடியாலனா ஒரு பேஷன்ஸ் வேணும், எப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட பேசணும், ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு மெயின் இது. இதை தவிர்த்து வாலண்டியரிங்கில் வந்து எங்கள் சீனியர்ஸ்க்கே நிறைய பேருக்கு இது மூலிமா சினிமாவில் சான்ஸ் கிடைச்சிருக்கு, கான்டாக்ட்ஸ் பிடிச்சி அப்படின்ற மாதிரி. அதுதான் மெயின் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் சினிமா டெக்னிக்ஸை நம்ம இந்த ஃபெஸ்டிவல் மூலிமா கற்றுக்கலாம். 2015ஆம் ஆண்டில் உலகளவில் உருவான பன்மொழி படங்களை முடிந்த வரையில் சென்னை திரைப்பட விழாவில் ரசிகர்களின் பார்வைக்கு கொண்டு வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் விழா ஏற்பாட்டாளர் தங்கராஜ். ஆடியன்ஸ் கணக்கு எடுத்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த தேட வந்து 500லேருந்து 600 பேர் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குது. அது எப்படின்னா மியூசிக் ஸ்டேஷன் எதிர்பார்க்குற மாதிரி சென்னை ஃபெஸ்டிவல் எப்போ அப்படிங்கிற அளவுக்கு கிரியேட்டட் அ நேம் இன் திஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆல்சோ. சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடுவதற்கு முன்பாக அப்படங்களை பற்றிய கருத்தரங்கம் திரையரங்க வளாகத்திலேயே நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முயற்சி சென்னை மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. போன தடவை ஐ வாஸ் டோட்டலி டிசப்பாயிண்டட். படம் செலெக்ஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு சரியாக இல்லைன்னு தோணிச்சு போன தடவை. இந்த தடவை சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் வாஸ் ரியலி குட். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. பட் இந்த தடவை புதுசாக வந்து they conducted discussions as well as daily over a guest கூப்பிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுறது. ஸோ they kept like ஒரு இன்ட்ராக்டிவ் இது மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப அடிஷ்னலாக இருந்துச்சு. ஸோ ஈவன் மோர் பெட்டராகவும் நெக்ஸ்ட் டைம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். தமிழ் படங்களும் உலக சினிமா தரத்திற்கு உருவாக வேண்டும் என்றால் இது போன்ற சர்வதேச அளவிலான திரைப்பட விழாக்கள் அதிக அளவில் நடத்தப்பட வேண்டும் என்பதோடு மட்டுமின்றி பொதுமக்களும் அதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதே படைப்பாளிகளின் கருத்தாக உள்ளது. அழகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.